இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தெலுங்கானாவின் முன்னாள் முதல்வரும் பாரத் ராஷ்டிர சமிதி கட்சி தலைவருமான சந்திரசேகர ராவின் மகள் கவிதா தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்ட நிலையில் கட்சிக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டதாக 7 மாதங்களுக்கு முன் கட்சியிலிருந்து கவிதா சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். ஆனால் பிஆர்எஸ் கட்சியை விட்டு வெளியேறிய கவிதா புதிய கட்சியை தொடங்கியுள்ளார். ஐதராபாத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் கட்சி பெயரை அறிவித்தார். அவரது கட்சிக்கு தெலுங்கானா ராஷ்டிர சேனா, அதாவது டிஆர்எஸ் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. మన పార్టీ పేరు చెప్పాలా? రెడీయా? టిఆర్ఎస్. கவிதாவின் தந்தை சந்திரசேகர ராவ் ஆரம்பித்த கட்சியின் பெயர் தெலுங்கானா ராஷ்டிர சமிதி, அதாவது டிஆர்எஸ் என்றுதான் இருந்தது. தேசிய அரசியலுக்காக சில ஆண்டுகளுக்கு முன்பு பாரத் ராஷ்டிர சமிதி, அதாவது பிஆர்எஸ் என்று மாற்றினார். தற்போது தந்தை கட்சியின் பழைய பெயரான டிஆர்எஸ் என்றிருக்கும் வகையில் மகள் கவிதா புதிய கட்சியை தொடங்கியிருப்பது தெலுங்கானாவில் பேசுபொருளாகியுள்ளது. டிஆர்எஸ் என்ற கட்சி பெயரை கவிதா அறிவித்த சிறிது நேரத்திலேயே தந்தை சந்திரசேகர ராவின் பிஆர்எஸ் கட்சி அதை விமர்சித்து பதிவிட்டது. ஒரிஜினல் எப்போதுமே ஒரிஜினல் தான் என்ற தலைப்பில் பிரபல பிராண்டுகளின் ஒரிஜினல் மற்றும் டூப்ளிகேட் பொருட்களை ஒப்பிட்டு பதிவிட்டுள்ளது. புதிய கட்சி தொடக்க விழாவில் பேசிய கவிதா, தெலுங்கானா தனிமாநில கோரிக்கையின் போது இருந்த சந்திரசேகர ராவ் இப்போது இல்லை. அவர் நிறையவே மாறிவிட்டார். அவர் ஒரு சிலரின் பிடியில் சிக்கியுள்ளார். மக்கள் பிரச்சினைக்காக அவர் வரமாட்டார் என்று தந்தையை விமர்சித்தார். காளேஸ்வரம் நீர்ப்பாசன திட்டத்தில் நடந்த குளறுபடி பற்றி கேள்வி கேட்டதால் கட்சியை விட்டு என்னை வெளியேற்றி விட்டார்கள். தெலுங்கானாவின் நலன்கள், உரிமைகளை மையப்படுத்தியே தெலுங்கானா ராஷ்டிர சமிதி தொடங்கப்பட்டது. காலப்போக்கில் அக்கட்சியின் பெயரும் கொள்கையும் மாறிவிட்டது. கட்சி எதற்காக தொடங்கப்பட்டது என்ற மைய கருவையே ஒரு கட்சி மறக்குமானால் அது நிலைத்து நிற்க முடியாது. எனவே தெலுங்கானாவின் கனவு நோக்கங்களை நிறைவேற்றும் கட்சியாக நமது தெலுங்கானா ராஷ்டிர சேனா இருக்கும். இப்போது தெலுங்கானா மக்கள்தான் என்னுடைய குடும்பம் என்று கவிதா கூறினார்.